ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்புறம் இப்ப சூர்யா சாரோட கங்குவா மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு இந்த ட்ரெய்லர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இவங்க ட்ரெய்லர்ல காட்டின ஒவ்வொரு விஷுவலும் வேற லெவல்ல இருந்தது. டைரக்டர் சிவாவோட முந்தைய திரைப்படமான அண்ணாத்த ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணதுனால ஒரு கம்பேக் கொடுக்க வேண்டிய நிலைமையில தான் அவர் இருந்தாரு. இந்த கங்குவா அவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா இருக்குன்றதுல சந்தேகமே கிடையாது. இந்த கங்குவா மூவி 2 காலகட்டத்துல நடக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஒன்னு ட்ரைபல் லைஃப், இன்னொன்னு கரண்ட் லைஃப். பட் இந்த ட்ரெய்லர் கட்ல இவங்க ஃபுல்லா அந்த ட்ரைபலை பேஸ் பண்ணியே காட்டின விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இந்த ட்ரெய்லர் மிகப்பெரிய ரீச் ஆகுறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். இந்த மூவியோட பட்ஜெட் சூர்யா சாரோட கரியர்ல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பட்ஜெட் மூவி. சோ அதுக்கேத்த மாதிரி சிஜி ஒர்க்கா இருக்கட்டும் அண்ட் ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும் ரெண்டுமே மிரட்டி இருக்காங்க. என்னடா இந்த மூவிக்கு இவ்வளவு சொம்பு தட்டுன்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க வேணாம். ஆஸ் a கோலிவுட் ஃபேனா இந்த மூவியை நம்ம கண்டிப்பா கொண்டாடி தான் ஆகணும். தமிழ்ல இந்த மாதிரி ஒரு மூவி வரது பெரிய விஷயம் தான். அண்ட் இந்த மூவி பக்கா கமர்ஷியல் பேஸ்டு கற்பனை கலந்த மூவி தான். இந்த ட்ரெய்லர்ல பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சது சூர்யா சார் அந்த crocodile கொல்ற மாதிரியான ஒரு விஷுவல் காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் அல்டிமேட்டா இருந்தது. டைரக்டர் சிவா ஹிட் அடிச்ச எல்லா மூவிலையும் பாத்தீங்கன்னா எமோஷன்ஸ் சூப்பராவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். எக்ஸாம்பிளா வீரம், விசுவாசம், சிறுத்தை போன்ற மூவிகளை கண்டிப்பா சொல்லலாம். இந்த மூவில கமர்ஷியல்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவுக்கு எமோஷன்ஸும் முக்கியத்துவமா இருக்கும். இந்த ட்ரெய்லர் பொறுத்தவரை அந்த ட்ரைபல் பேஸ்டு என்ன கதைன்னு சொல்லிட்டு நம்மளால கொஞ்சம் யூகிக்க முடியுது. பட் ஆனா கரண்ட் லைஃபோட இது எப்படி கனெக்ட் பண்றாங்கன்றத நம்ம படத்தை பார்த்து தான் கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். பட் எப்படி இருந்தாலும் சரி ஒரு விஷுவல் ட்ரீட்டா இந்த மூவி நிறைய ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அண்ட் இந்த மூவியோட கண்டென்ட் பேன் இந்தியா மட்டும் இல்லாம பேன் வேர்ல்டு ஃபுல்லாவே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். சோ அதனால தான் இந்த மூவியை 16 லாங்குவேஜுக்கு மேற்பட்ட லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் பண்றாங்க வேர்ல்டு வைடா. அண்ட் முக்கியமா இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வந்துட்டேன். இந்த ட்ரெய்லர்ல வந்து தேவிஸ்ரீ பிரசாத்தோட பிஜிஎம் சூப்பராவே இருந்தது. சோ சூர்யா சாரோட ஃபேன்ஸுக்கும் சரி அண்ட் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கும் சரி இந்த மூவி கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றதுல சந்தேகமே இல்ல. அண்ட் அக்டோபர் 10 இந்த மூவியை வேர்ல்டு வைடா ரிலீஸ் பண்றாங்க. உங்ககிட்ட டைம் பிளஸ் மணி இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா இந்த மூவியை தியேட்டரிக்கலாவே ட்ரை பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட்.